இருக்கும். நீங்க ஊர் மட்டும் சொன்னீங்கன்னா உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடும். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த ஒட்டுமொத்த உலகமும் உங்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் உங்களுடைய ஒருத்தருடைய ஆர்வம் ஒட்டுமொத்த உலகத்துக்கு இது பவர்ஃபுல்லானது. சிங்கிள் சப்கான்சியஸ் மைண்ட், சிங்கிள் அன்கான்சியஸ் மைண்ட் மோர் பவர்ஃபுல் தென் 1000 ரியாலிட்டிஸ் அப்படின்றாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நம்முடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல நல்ல விஷயங்களை ஸ்டோர் பண்ணணும். கெட்ட விஷயங்களை, கேவலமான விஷயங்களை நம்ம லைஃப்ல பெர்சீவ் பண்றோம், நம்மளுடைய உணர்றோம், அதுல ஈடுபாடு பண்றோம் அப்படின்னா நம்ம வீக்கா தான் இருக்கணும். நம்ம ஆள் மனசை நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு தடவை நினைச்சிட்டோம்னா உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இதுதான் உண்மை. நீங்க எந்த கோயிலுக்கு போங்க, எந்த மசூதிக்கு போங்க, எந்த சர்ச்சுக்கு போங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா நீங்க எங்க போனாலும் உங்களுடைய இறைவன் யார் அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனம் தான். இந்த உளவியல் உண்மையை நீங்க புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அன்கான்சியஸ் மைண்ட், ஆழ்மனம், இந்த ஆழ்மனம் தான் உங்களுடைய இறைவன். மனம்தான் இறைவன். அதுல இருக்கக்கூடிய உங்களுடைய நடவடிக்கை தான் உங்களுடைய யாரும் வெளியில காமிக்கும். எம்ஜிஆர் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா எம்ஜிஆர் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாரு. அவருடைய இடத்தை யாரும் தொட முடியல. இன்னும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஐயா காமராஜர் ஐயா அவர்களும், காமராஜர் படிக்காதவர் தான், ஆனா இந்த நாட்டுக்காக செஞ்ச சேவைகள் தாறுமாறு. இன்னைக்கு அவருடைய இடத்தை யாரும் தொட முடியல. ஐயா முத்துராமலிங்க தேவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய வீரம், ஆன்மீகம், அவருடைய அறிவு, தைரியம் பார்த்தீங்கன்னா வேற லெவல். அந்த மாதிரியான நபர்கள்லாம் வாழ்ந்துட்டு போன இந்த சமூகத்துல ஐயா வ.உ.சி எடுத்துங்க. அடே அப்பா, இவ்வளவு சிரமப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நமக்காக சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் இந்த நாட்டை மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இது முழுமையா இது பண்ணாம ஒவ்வொருத்தருடைய ஆள் மனதையும் கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவனை எடை குறைவாக்கி, அவனுடைய வலுவிழக்க செய்து ஒரு மோசமான ஒரு சமூகத்தை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். ஒரு சமூகம் கேவலமாக இருக்கிறது என்றால், ஒரு தனி மனிதன் கேவலமாக இருக்கிறான், அவனுடைய ஆழ்மனம் அசிங்கமாக இருக்கிறது. அதே ஐயா சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்ன அதே கான்செப்ட் தான் திரும்ப சொல்றேன். நீங்கள் ஆள் மனதில் எதையாவது ஒன்றை போட்டு அடைக்கிறீர்கள் என்றால் அது 1000 முறைகளில் உங்களை மிக மோசமான கேவலமான நடத்தைகள் தன்னைத்தானே வெளிப்படுத்தும் அப்படின்றார். அதுக்கு என்ன ரெப்ரஸ்டு ஃபீலிங்ஸ் அப்படின்றாங்க. இந்த ரெப்ரஸ்டு ஃபீலிங்ஸ், சப்ரஸ்டு ஃபீலிங்ஸ் இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எது கொடுத்துருக்கோ அதை இயல்பா செய்யுங்க, யதார்த்தமா இருங்க. வாழ்க்கை உங்களை வெவ்வேறு கட்டத்திற்கு கூட்டி செல்லும். அது நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது இந்த பிரபஞ்சம் பண்ணி பார்த்துக்கணும். உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த காஸ்மிக் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரபஞ்சம் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தனி மனிதன் நீங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டான். நீங்க எப்படா வீணா போவீங்க, எப்படா காலி பண்ணலாம், உங்களை எப்படா உங்களை பார்த்து சிரிக்கலாம் அப்படின்னா இங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஆள் மனதை ஸ்ட்ராங்கா வச்சுருங்க. ஒருத்தருடைய ஆள் மனம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய ஆள் மனத்தை விட வலிமையானது. யுவர் பிரைன் இஸ் மோர் வைடர் தென் ஸ்கை அப்படின்றான். நம்முடைய பிரைன் ஸ்கையை விட பெருசு அப்படின்றாங்க. எதை வச்சு சொல்லலாம்? நம்முடைய அந்த ஆள் மனதை வச்சுதான் சொல்லலாம். ஆள் மனம் என்றது ஒரு கோயிலுக்கு சமம், ஆள் மனம் என்றது ஒரு மசூதிக்கு சமம், ஆள் மனம்ன்றது ஒரு சர்ச்சுக்கு சமம், ஆள் மனம் என்றது ஒரு கருவறை, ஒரு தனி மனிதனின் கருவறை. நல்ல விஷயங்களை உருவாங்க, நல்ல விஷயமா வாங்க. இன்னும் ஒரு மேம்பட்ட ஒரு மனித சமூகத்தை நாம் உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.